ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓரியோ கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரதுக்கு வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு 7 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 10 ரூபாய் பேக்கெட் எடுத்துருக்கிறதுனால நான் 7 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பிஸ்கெட்டை எடுத்திங்கன்னா 2 பேக்கெட் எடுத்தாலே போதும். இப்போ பிஸ்கெட்டை பிரித்து பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டுமே எடுத்தாச்சு. நம்மளுக்கு கேக்குக்கு 30லேருந்து 35 பிஸ்கெட் இருந்தாலே போதும். இப்போ பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒயிட் கலரில் க்ரீம் இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். அது நம்மளுக்கு கேக்குக்கு தேவை கிடையாது. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டில் இருந்துமே க்ரீமை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பிஸ்கெட்டை உடச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உடச்சிட்டு அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும். பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டுமே உடச்சாச்சு. இப்போ இது மூடி போட்டு மூடி ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிருக்கணும். நம்ம க்ரீமோடு எதுக்கு சேர்த்து அரைக்கலைன்னா நம்ம அந்த மாதிரி சேர்த்து அரைச்சோன்னா சரியாக அரைப்படாது. அதனால தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். கட்டிகள்லாம் எதனா இருக்கும், அதனால் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக்குக்கு பால் சேர்க்கும் போது அது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பால் சூடாக இருந்ததுன்னா கேக் சரியாக வராது. பால் மொத்தமாக சேர்த்துக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பால் எடுத்தோம். அதை நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் பாலோட அளவு டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம பார்க்க வேண்டியது கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி தான் பார்க்கணும். இப்போ இது கூடவே 1 பேக்கெட் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஈனோ பவுடரை லெமன் ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் அது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் எல்லாருக்கிட்டையுமே இருக்காது. அதனால தான் நம்ம இன்றைக்கி ஈனோ பவுடர் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ஈனோ பவுடர் எல்லா ஷாப்லையுமே அவைலபிளாக தான் இருக்குது. இது நம்ம ஈஸியாக வாங்க முடியும். நீங்கள் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்து செய்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான் கேக்குக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. கேக் பேட்டர் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதே சமயம் நல்லா இருக்காது. அதே சமயம் கேக் பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் நம்ம கேக் பேக் பண்ணும்போது மேலெல்லாம் வெடிச்சா மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேக் டின்னில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு ஆயிலை ஓரங்கள்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும், அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து அது ஓரங்கள்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. A4 ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கேக் டின்னில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த டின் அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பட்டர் ஷீட் பதிலாக நீங்கள் இந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் ஷீட் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேக் டின் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் சேர்த்துக்கலாம். பேட்டரில் கொஞ்சமாக கட்டிகள் இருக்க தான் செய்யும், அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. பாருங்கள், இப்போ மாவு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கேக் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் கேக் டின்னை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணும்போது உள்ளே எதனா ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது வெளில வந்துடும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் கேக் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம கேக் டின் வச்சுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கரோட மூடியில் கேஸ்கட் விசில்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ கேக் நல்லா பேக் ஆகி வரட்டும். 25லேருந்து 30 நிமிஷம் போல் இருந்தாலே போதும், கேக் நல்லா பேக் ஆகி வந்துடும். இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக் பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கேக்கில் நம்ம டூத்பிக் விட்டு பார்த்தோன்னா அது ஒட்டாமல் வரணும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருந்தாலே கேக் நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் டின்னை வெளியில் எடுத்து வச்சிடலாம். சூடு நல்லா போயிட்டு ரூம் டெம்பரேச்சர் வரணும், அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு திக்காகி வரணும். நம்ம சாக்லேட் சிரப்லாம் வாங்குவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். அது வரலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆகும்போது இது இன்னுமே திக்காகும், அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்மளுடைய சாக்லேட் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ கேக் சூடுலாம் போயிட்டு முழுமையாக ஆறி வந்திருக்கு. இது ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ கேக் டின்லேருந்து கேக்கை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது மேலே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை நீங்கள் இப்படியும் சாப்பிடல. நான் இன்றைக்கி சாக்லேட் கனாஷ்லாம் மேலே போட போகிறேன். நீங்கள் அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கேக் போர்டில் கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேக் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஷ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு இது ஓரங்களில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கேக்கோட சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நம்ம தட்டும் போது அந்த கொக்கோ பவுடர் ஈவனாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய ஓரியோ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஓரியோ கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்க ஓரியோ பிஸ்கெட்னாலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த கேக்கை ஓரியோ பிஸ்கெட் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்க எந்த பிஸ்கெட் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணி செய்யலாம், சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி கேக் ரெசிபி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.